சிறு குழந்தை உன் வருகையினால் வயதடைந்தேன். இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்த? எனக்குன்னு எவ்வளவு ஆசை, கனவு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இனிமே நிறைவேற்ற முடியாதுல்ல. எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்டுல என் அம்மாவையும் அப்பாவையும் ராஜாராணி மாதிரி வாழ வைக்கணும். அதுதான் என்னோட கனவு, லட்சியம் எல்லாம். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எந்த ஐடியாவும் எனக்கு தெரியல. இல்ல, நான் அழமாட்டேன். நான் எதுக்கு அழணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. ஏன் கல்யாண பொண்ணுங்களா சாதிக்க முடியாதா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் வேலைக்கு போவேன். நான் என்னோட சொந்த காலில் தான் நிற்பேன். என் அம்மா அப்பாவை நான் பார்த்துப்பேன். ஆனா என்னோட கவின் எதுக்கு என் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரே ஆறுதல் என்னோட கவின் தான். அவன் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறானே. இது நாள் வரைக்கும் ஒரு டைம் கூட அவன் என் போனை அட்டன் பண்ணாம இருந்ததே இல்ல. இன்னைக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கேன், அவன் ஏன் எடுக்கல? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அக்கா அக்கா. சௌமி அக்கா, இங்கதான் இருக்கேன். வா. உன்னை எங்க எல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன், என்னாச்சு? மனசுக்கே சரியில்லை பப்ளு. அதான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு வந்தேன். அக்கா, என்ன தனி? இன்னும் அந்த ஹிட்லர் பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அவர்லாம் ஒரு ஆளு, அதையக்கா நினைச்சிட்டு இருக்க? ஓ அக்கா, ஒன்னும் அவ்வளவு கோலை இல்லடி. அந்த விஷயத்துல நான் அப்பவே மறந்தாச்சு. அது இல்லடி, இது வேற ஒரு விஷயம். வேற ஒரு விஷயமா? அப்படி என்ன வேற? இல்லடி, காலையில அம்மா அப்பாவும் எனக்கு கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்களா, அதுதாண்டி. அக்கா, உனக்கு என்ன லூஸ் அக்கா? கல்யாணம் பண்ணதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? அதுக்கு இல்லடி, ஒரு அழகான வீடு வாங்கணும். அந்த வீட்டுல நீ, நான், அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி என் ட்ரீம். ஆனா அதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவும் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இதுக்கா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? யாருக்கா சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சா இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு? நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. நீ பாத்துட்டு தானே இருக்க? நம்ம ஊர்ல எத்தனை அக்கா அண்ணா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. தங்கமான மனசுக்கு ஒரு ராஜகுமாரன் தான் வருவான். நீ வேணா பாத்துட்டே இரா. நாளைக்கு வரப்போற மாப்பிள்ள உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா அம்சமா இருப்பான். போடி. சரி, எனக்கு கவினை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. இதுல என்ன இருக்கு? பேசாம கவின் மாமாக்கு கால் பண்ணி பேசிரு. சொல்ல வந்துட்டா ஐடியா. சீமாட்டி கால் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன்டி, அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை மாமா சைலன்ட்ல போட்டு பாரோ? இல்லடி, அந்த பழக்கம் அவன்கிட்ட எப்பவுமே இருந்ததில்ல. இன்ஃபேக்ட் அவன் ஃபாரின்ல இருக்கும்போது கூட ஒரு நாள் கூட அவன் போன் சைலன்ட்ல இருக்காது. ஆனா ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுதுடி. ஏன்கா இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா? வேணா பாரா, கவின் மாமா போனை பார்த்த உடனே உனக்கு கால் பண்ணுவாரு. அக்கா, இதுக்கு அப்புறம் நீ இருந்தன்னு வச்சுக்கியா, நம்ம அருமாமா விளக்கு மாத்தாலே அடிக்கும். வா, பேசாம உள்ள போயிடலாம். என்ன மன்னிச்சிரு ஷாலினி, இப்போதைக்கு உன்கிட்ட என்னால பேச முடியாது. என் மனசுல என்ன அறியாமலே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேடி. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நம்ம புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்டி. நமக்கு நடுவுல இந்த காதல் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நானே உன்னை லவ் பண்ணிட்டேன் ஷாலினி. ஐ எம் ரியலி சாரிடி. என்னால மூஞ்சில கூட மொழிக்க முடியாதுடி. என்ன கவின், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டியா? ஷாலினி என்ன போல இருக்கா? ஹலோ கவின், என்ன நான் யாருன்னு யோசிக்கிறியா? இல்ல புரியலையா? நான் தான் நீ தான் நான். இன்னுமாடா புரியல உனக்கு? நான் தான் அவனோட மனசாட்சி. நீ எதுக்கு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? நீ ரொம்ப குழம்பி போயிருக்க கவின். அதான் உன் குழப்பத்தை தீர்த்து வைக்கலாமேன்னு வந்தேன். நாளா ஒன்னும் குழம்பி போகல. நீ போ. சார், என்ன என்கிட்டே போய் சொல்றீங்களா? குழப்பம் இல்லாம தான் அழுதுட்டு இருந்த.
குழப்பம் இல்லாம தான் ஷாலினியோட போன் காலையே அட்டன் பண்ணல இல்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சே வாய மூடுறா முட்டாள். நீ ஷாலினிய லவ் பண்ற, ஆனா அவகிட்ட சொன்னா ஏதோ தப்பாயிரும்னு குழம்பி போயிருக்க. இல்ல இல்ல இல்ல, நான் ஷாலினிய லவ் பண்ணல. அவன் என்னக்கும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மட்டும்தான். அதை தாண்டி என்னால யோசிக்க முடியாது. டே முட்டாள், அவளை ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைச்சேன். அவன் போன நேரம் அட்டன் பண்ணிப்பல. ஏண்டா ஏன் அட்டன் பண்ணல? பதில சொல்லுடா. ஏன் அட்டன் பண்ணல? நீ அவளை லவ் பண்ற, அதுக்குதான் அவகிட்ட பேச பயப்படுற, அவ வாய்ஸ கேட்க பயப்படுற, எல்லாத்துக்கும் பயப்படுற. ஒரே காரணம் உன் மனசுல இருக்கிற காதல் காதல் காதல். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. டேய் நான் உன் மனசாட்சிடா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீயே அவளுக்கு துரோகம் பண்றதா நினைக்கிறா? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க யாரும் லவ் பண்ண கூடாதுன்னு ஒரு சட்டமும் இல்ல. டேய் முட்டாள், எல்லா உயிருக்கும் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆணுன்னு ஒண்ணு படைச்சிருக்கானோ பெண்ணுன்னு ஒண்ணு படைச்சிருக்கான். ரெண்டும் சேர்றதுக்கும் உனக்கு அவன் மேல காதல் இருக்கு. அவனும் உன் அக்கா தங்கச்சி உறவு கிடையாது. உன் அத்தை பொண்ணு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மனசுல இருக்கிற காதலை சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ற வெளியே பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? சுத்தி என்ன நடக்குது? சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இது ஷாலினி கிட்ட சொன்னா அவ என்ன எவ்வளவு அசிங்கமா பாப்பா. எதுக்கு அசிங்கமா பாப்பா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளை நான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஷாலினி. என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு நீ வேணும். இந்த உலகத்துல அதிகமா லவ் பண்ற பொண்ணு நீ தாண்டி. இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு பிடிச்ச ஒரே ஆளு நீதான். அதுக்கு பேர் காதல்ல. இப்பதான் எனக்கு தெரியுது. உன் கூட வாழ்ந்த என் லைஃப் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். என் மனசு அப்படிதான் சொல்லுது. நாளைக்கே உன்னை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றேன். எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னைக்கு தானே வாரவ, கண்டிப்பா வந்துருவாங்களா? எனக்கு என்ன பண்ணனே தெரியலங்க. சந்தோஷத்துல கையும் ஓடவுல காலும் ஓடவுல. நம்ம ஷாலினிக்கு கல்யாணம் நடக்க போறது நினைச்சாவே ஐயோ ஒரே குசியா இருக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணம் பத்தியெல்லாம். அடியே ஜானு, எத்தனை வாட்டிட்டு இதே கேப்பா. இப்பமா ஹரி போன் பண்ணி சொன்னான் சாயங்காலம் தான் வாராவலாம். நீ இப்பமே மேக்கப்பெல்லாம் போட்டு எடுத்துட்டு நிக்காத. வாங்கங்க, கண்டிப்பா வந்துருவாங்களா? எனக்கு ஒரு பதட்டம் மட்டும் இருக்கு. என்ன நீங்களும் சொன்னி பத்தியெல்லாம் நம்ம ஷாலினி போல மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்துல விருப்பம் நீ, அதான் படபடான்னு வருவங்க. சரி, நல்ல விதவிதமா சமைச்சுட்டி. அப்பதான் அதை பார்த்து நம்ம மாப்பிள்ளையே மயங்குவாரு. ஆமாங்க, எங்க வீட்டுல சமைச்சு வச்சிருந்ததை பார்த்து தானே நீங்களும் மயங்குனீங்க. அந்த கொடுமையை என்கிட்டயே ஞாபகப்படுத்துற. நெஞ்செல்லாம் புண்ணாயும் கிடக்கு. அந்த நாளை போட்டு ஞாபகப்படுத்தாத. ஓய், நல்ல நாள் அதுமா உங்களை கட்டிக்காண்டான்னு பாக்கேன். வாய முடிட்டு போய். சரி கூடு நடந்ததை மாத்தைய முடியும். வருஷமும் வாடி போச்சு, வாழ்க்கையும் முடிய போகும். இதுக்கப்புறம் வேற பொண்ணு கட்டிதான் என்ன பிரயோஜனம்? ஓ, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்றா? உன் மூஞ்ச பாக்க பத்திரகாளி போலே இருக்குடி. வேண்டா முட்டி. திடீர்னு மாப்பிள்ள போய் மட்டும் பார்த்தான். தாகாரியே இப்படி இருக்காளே, பிள்ளை எப்படி இருக்க போறாளோன்னு நினைச்சு வாடிட போறாருடி. சும்மா ஓய், சின்னத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதும். ஆமா, மாப்பிள்ள கரப்பையும் அழகா இருப்பானா? போட்டோ ஏதாவது இருக்கா? அழகா தான் இருப்பான். நான் சின்ன பிள்ளைல அந்த பையனை அடிக்கடி பார்த்திருக்கேன். நல்ல செவச்சவேன்னு இருப்பான். அப்ப இப்ப பிராயத்துல எவ்வளவு அழகா இருப்பான். நம்ம சாலிக்கு ஜோடியா இருப்பான் பாரு. எங்க போங்கங்க, எனக்கு விக்கமா வருது. சரி, உனக்காட்டி மாப்பிள்ள பார்த்திருக்கு, வெக்கம் வர்றதுக்கு போட்டி உள்ள. அப்பா என்னப்பா நடக்குது? காலையில 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மக்களே, உன் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா நாளைக்கு மாட்டை கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதாவது பால் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஆமா, உனக்கு மாடுதான் சரி. கும்பல மாதிரியே அதுவெல்லாம் இருக்கும். போய் மாட்டையே கட்டிக்கிட போய். இப்ப மட்டும் நாளைக்கு கேட்கும், போய் கட்டும். இப்ப மட்டும் என்ன, இப்பவும் மாட்டை தானே கட்டி வச்சிருக்கேன். சாலினி, கொப்பத்திய சும்மா இருக்க சொல்லு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். மக்களே, இந்த பத்திராடிட்டு இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திரு மக்களே. அப்பா, நீங்களும் கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருங்கப்பா. அம்மா கிட்டே வாய்க்கு வாய் பேசிட்டு வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. சிவ எங்க போறா? கேப்ல எங்க எஸ்ஐ போன மாதிரி தெரியும். எட்டி விடாதட்டி. அடியே நில்லு, எங்க கிளம்பி போறா? நீ ஆபீஸுக்கு தான் போறியா? இன்னைக்கு அங்கெல்லாம் ஒண்ணு போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். ஏன், எதுக்கு போக கூடாது? எட்டி இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வர வெட்டி போக கூடாதுட்டி. அம்மா,
இது அப்பவே சொல்லிட்டேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல இதுக்கெல்லாம் என்னால நிக்கவே முடியாது. நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டிய தேவையில்லை. என்ன திட்டி பேசிட்டு இருக்கா? நீ மாப்பிள்ளைய பார்க்கண்டா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணு பார்க்கணுங்களா? நில்லடி. அவ ஒண்ணு என்ன பார்க்க வேண்டாம். நீங்க நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நில்லுங்க, உங்களையே பார்த்துட்டு போட்டு. மக்களே, இவளுக்கு என்ன தவிர எவனும் பார்க்க மாட்டான். அதுலயும் வரப்போற பையன் பார்த்தான்னு வச்சுக்கையா, வாசப்படிக்கு கூட வரமாட்டான். போய் நீர் கொஞ்சம் போய மூட போய் விளையாடிட்டு இருக்கக்கூடிய விஷயமா? சில்ல சடங்கு கரெக்டா நடக்கணும் டி. அப்படின்னு உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். நீ இன்னைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்க. அது யாரும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் எடுத்த போதும் டி. ஆமா, இது மீன் சந்தையாமா, நினைச்ச உடனே லீவ் போடுறதுக்கு. அப்படியெல்லாம் லீவு தர மாட்டாங்கம்மா, வேலையில இருந்தே தூக்கிடுவாங்க. உனக்கு ஆயுதத்தை தூக்கிருட்டி. இனி எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? பெத்த பிள்ளையே சொல்லு பேச்சு கேட்கல. நமக்கு நீ ஒரு ஹாரோ குளமோ குட்டையோ கிடைக்காமல போயிரும். அச்சோ அம்மா, போதும் நிறுத்து. உன்னோட இந்த எமோஷனல் பிளாக்மெயில என்னால சகிச்சுக்க முடியல. இப்ப நான் ஆபீஸ் போக கூடாது, அவ்வளவுதானே? சரி, அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். இப்ப நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் எதுவும் பேசிட்டு நிக்க கூடாது. என்னடி காலையிலே காத்து இந்த பக்கமா வீசி இருக்கு? என்ன சித்தப்பா, ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். ஓ, அப்புறம் உங்களுக்கு ஏன் மேல ஒன்றும் கோவம் இல்லையே? இது என்ன கேள்வி அபி? ஹோமேல போய் நான் இதுக்குடா கோவப்பட போறேன்? அது சரி, கையில உள்ள கட்டெல்லாம் பிரிச்சாச்சா என்ன? அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிற? ஆமா சித்தப்பா, நான் என்ன பேஷண்டா டெய்லி கட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு? ஆமா, எதுக்கு கோவமான்னு கேக்குற? நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேனே, அதுக்குதான். இந்நேரம் கோவப்பட்டுட்டு வரைஞ்சு கட்டிட்டு வந்திருப்பீங்களே, அதான் கேட்டேன். வந்திருப்பேன். ஆனா நீ இப்பதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவியே. நான் பாத்துருக்க பிள்ளையா கல்யாணம் பண்றேன்னு தானே சொல்லியிருக்க. வேற எதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வரணும்? அந்த தேவையில்லையே. அது மட்டும் இல்லாம நீ என் மேல எவ்வளவு பாசமா அக்கறை வச்சிருக்கன்னு எனக்கே தெரியும் அபி. நான் சொல்லி நீ கேட்காம இருப்பியா? அதுலயும் நான் வீட்டை விட்டு போயிட்டா அப்படியெல்லாம் நீ நினைச்சு பாப்பல? பாப்பேன். ஆனா சித்தப்பா, எனக்கு தெரியும் அபி, நீ இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிப்ப. நான் உயிரோட இல்லைன்னா உனக்கும் கஷ்டம் தானே? இப்படி எல்லாம் இருந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளடு வீட்டுல இருக்காது பத்தியா? ஐயோ, பேச விட மாட்டேங்கிறாரு. சின்ன அபி, யோசி. நீ 16 அடி பண்றா, நான் ஒரு 8 அடி கூட பாய மாட்டேன். சித்தப்பா, நான் இப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒண்ணு வேண்டாம். அழகா அம்சமா ஒரு பிள்ளைய பார்த்திருக்கேன். பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கும் உன் வாழ்க்கையை கரை சேர்த்துட்டேன்னு ஒரு நிம்மதி ஆயிரும். இப்ப என்னதான் பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும்ல? பண்ணிக்கிறேன், போதுமா? அபி, நீ நிஜமாவா சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஆமா சித்தப்பா, ஓகே தான். எனக்காகலாம் நான் இதை பண்ணிக்க ஒத்துக்கல. உங்களுக்காக மட்டும்தான். நீங்க சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான். உங்களுக்காக வேணா நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது இதுன்னு எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதுக்குடா யோசிக்கணும்? அதெல்லாம் உன்னை பத்தி யோசிக்கவும் பொண்டாட்டி வந்துருவாள். அவ ஒண்ணு திருத்துவான். அதெல்லாம் பேச மாட்டேன் அபி, அதெல்லாம் பேசவே மாட்டேன். எது எப்படியோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். அது சரி, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? என்ன சித்தப்பா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் வேற எங்க போக போறேன்? ஆபீஸ்க்கு தான். உனக்கு என்ன பைத்தியம் அபி? நேற்று தான் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்க, அதுக்குள்ள ஆபீஸ் போகணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? சித்தப்பா, ஒரு விஷயத்துல நீங்க சொல்றத கேட்டுட்டேன்னு எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் போய் தான் ஆகணும். அதுக்கு இல்ல மக்களே, எனக்கு ஈவினிங் தான் பொண்ணு பார்க்க போகணும். அது நீ மறந்துட்ட போல. சித்தப்பா, பொண்ணு இருக்கு சித்தப்பா, நான் பார்க்கணும். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முடிவே பண்ணீங்க. அதனால நீங்களே பாத்துக்கோங்க. யாரையும் பார்க்கணும்னு எனக்கு எந்த தேவையில்லை. என்ன இந்த பையன் இப்படி பேசிட்டு போறான்? மாப்பிள்ள வராம எப்படி பொண்ணு பார்க்க போறது? இவனுக்கு எப்படி மாத்துறது? ஆனா பாலா கிட்ட இதை சொன்னா அவன் எப்படி ஏத்துப்பான்? அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உன்னை மாத்திருவாடா. அவளுக்காக நீ மாறுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
போவோம். பாலா தானே சமாளிச்சுக்கலாம். சே, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? வர வர ஓவரா பண்றா. நான் கால் பண்ணலனா அவளும் பண்ண மாட்டாளா? அவ மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? வர வர என் மேல இருக்கிற பயமே போச்சு. காலேஜ்க்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. இந்த சீனியருக்கு என்னாச்சு? ஒரு கால் பண்ணாதான் என்னவாம். எப்பவும் அவரு தானே பண்ணுவாரு. நம்ம பண்ணாலும் திட்டுவாரே. அதனாலதான் நான் இன்னும் பண்ணல. ஆனா எனக்கு அவர்கிட்ட பேசாம என்னவோ மாதிரி இருக்கே. நம்மளே கால் பண்ணிடலாமா? கால் பண்ணிதான் பார்ப்போம். ஹலோ சீனியர், நான் சௌமி பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன இவர் கோவமா பேசுறாரு? ஒருவேளை நான் கால் பண்ணதுக்கு கோவமா இருக்காரோ? சீ, பேசுறியா என்ன? இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணியா? ஆமா. இல்ல இல்ல. ஆமாவா இல்லையா? இல்ல. அப்ப எதுக்கு கால் பண்ண? இவ்வளவு நாளும் கால் பண்ணாம பேசாம தானே இருந்தேன். இப்ப மட்டும் எதுக்கு கால் பண்ண? அது உங்க கூட பேசணும் போல இருந்துச்சு, அதான். இவ்வளவு நாள் தோணல, இப்ப மட்டும் தோணி இருக்குல்ல. உன் காலுக்கு எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அவனுக்கு என் கூட கொஞ்சம் கூட பேசணும்னு தோணல. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒரு வயசு பையனா இப்படியா தவிக்க விடுவ? சாரி சீனியர், நான் நீங்க கால் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். வீடு பூனைக்குட்டி, இனிமே டெய்லி கால் பண்ணணும், சரியா? சரி. ஆமா, ஏன் இன்னைக்கு காலேஜ் போலியா? இன்னைக்கு என் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் போல. ஓ, நாளைக்கு அவனை மீட் பண்ணணும். காலேஜ்க்கு வருவாளா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? சீ, என்கிட்ட கேள்வி கேட்டா பிடிக்காதுன்னு தெரியும்ல. சோ நான் சொல்றது மட்டும் நீ கேளு, ஓகே? ஓகே. அப்புறம் அப்புறம் ஏன் என்னாச்சு? இந்த ராட்சசி இன்னும் ஆபீஸ்க்கு வரல? இதுக்கு முன்னாடி வந்துருவாளே. இருக்கிற கடுப்புல இவ்வளவு வேற காணும். எங்கதான் போயிட்டா? ஒரு மொக்க வண்டியை வேற வச்சுட்டு அது எங்க நடு ரோட்ல நிக்குதுன்னே தெரியல. ஹபி, நீ எதுக்கு அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க? தப்புடா, விற்று. அவளே ஒரு ராட்சசி, அவளை பத்தி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? எம்டியா, இதெல்லாம் நான் கேட்டுதானே ஆகணும். டைமுக்கு வர வேண்டாமா? பேசாம ஹர்ஷித்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? கேட்போம், நம்மள யாரு கொஸ்டின் பண்ணுவா? டேய் ஹர்ஷித், எங்கடா அவளுக்கு இன்னும் காணும்? எவ்வளடா? ஏதோ உன் பொண்டாட்டிய கேட்கற மாதிரி கேக்குற. ஏதோ அவ எனக்கு யாருன்னே தெரியலையே. அவதான்டா அந்த ராட்சசி. ராட்சசினா பேர் இல்லையாடா? இவன் வேற. ஷாலினி. ஓ, அவளா? இல்லடா, இன்னைக்கு லேட்டா தான் வருவாங்களாம். மேம் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. லேட்டானா? இப்பவுமே 11 o'clock ஆகுது. அப்படி அப்படி யார் கூட தான் சுத்த போயிருக்கா? என்னடா இது? ஏதோ உன் பொண்டாட்டிய திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்க. அவ யார் கூட சுத்த போனா உனக்கு என்ன? எனக்கு என்ன? இவ யார் கூட போனா எனக்கு என்ன? போன வை. பாடி வா, உனக்கு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹிட்லர் என்ன நம்மளே வச்சுக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீயும் இவ்வளவு அழகா பிறந்திருக்க கூடாதுடி ராட்சசி. இதுதான் ஆபீஸ்க்கு வர டைமா? ஏன், நான் தான் பெர்மிஷன் வாங்கிட்டேனே. பெர்மிஷனா? யார்கிட்ட வாங்கின? என்கிட்ட வாங்கினியா? ஹலோ, எந்த கம்பெனில பெர்மிஷன்லாம் டைரக்டா எம்டி கிட்டே கால் பண்ணி வாங்குறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நீ மட்டும் என்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட தான் வாங்கணும். இங்க பாரு, என்ன பாரு, இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல ஆபீஸ்க்கு லேட்டா வந்த வேலையில இருந்தே தூக்கிடுவேன். ஐயோ, இதுக்கே டென்ஷன் ஆகுறானே. இதுக்கப்புறம் ஈவினிங் வேற நேரமே போகணும். எப்படி கேட்கறது இவன் கிட்ட? கடிச்சு தின்றுவான் போல பாக்குறான். என்ன? சார், எனக்கு ஈவினிங் கொஞ்சம் ஜாலியரா போகணும். இது என்ன உன் அப்பா வீட்டு கம்பெனியா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் உன் இஷ்டத்துக்கு போறதுக்கும் வந்ததே லேட்டு. இதுல ஜாலியரா வேற போகணுமா? அது எங்க போகணும்? எங்க சுத்த போகணும்? ஹிட்லர் ஹிட்லர் வார்த்தைய அளந்து பேசுங்க. என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதனால நான் போகணும்.
யாரு ஒன்ன பொண்ணு பார்க்க வராங்களா? வரட்டும் வரட்டும், பார்த்த உடனே பயந்து தான் போவோம். ஏன் என்ன பார்த்தா எதுக்கு பயந்து ஓடுறாங்க? உங்க மூஞ்சி மாதிரி என் மூஞ்சி அவ்வளவு கேவலமாலாம் இல்லையே. ராட்சசி, இந்த வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும். வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வீணும் என்கிட்ட வராத. உன்னை கட்டிக்க போறவன் ஒரு முட்டாளாதான் இருப்பான். ஹே, உன்னை கட்டிக்க போறவதான் ஒரு பைத்தியக்காரியா இருப்பான். உனக்கெல்லாம் ஒரு லூசு தான் கிடைப்பான். அவனுக்கு ஒரு சைக்கோ தான் கிடைப்பான். பார்க்க அப்படியே பொன்னி மூஞ்சி மாதிரி இருப்பான். ஹே, உனக்கு தான் குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பான். மூஞ்சிக்கலாம் இந்த ஜென்மத்துல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். அப்படி கிடைச்சாலும் உன்னை விட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவான். ஹே, அதையும் பார்க்கலாம். அப்படியே கிடைச்சாலும் என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா அழகா ஒரு பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். யாரு ஒன்ன போலையா? ஒன்ன மாதிரி மட்டும் ஒரு பையன் எனக்கு கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவன் தூங்கும்போது ஒரு பெரிய போராங்கலத்துக்கு தலையில போட்டு கொன்றுவேன்.